ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸில் ஆல்ரெடி வந்து 7 விஷயம் இருக்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதில் 3 பத்த மட்டும் இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ல சொல்லுவோம். ஸோ எம். அண்ட் டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல சொல்லுவோம் கே. டைம் வந்து செகண்ட்ஸ்ல சொல்லுவோம் செகண்ட் ஏசிசி. ஓகேங்களா? ஸோ இதில் ஏன் இங்கே மீட்டர், கெல்வின் அண்ட் செகண்ட் குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். குளோபலாக வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டாக வந்து இதுக்கு மீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை யூனிட்ஸ் இருந்தாலுமே இங்கே மீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு கெல்வின் தான். அதே மாதிரி இதுக்கு செகண்ட்ஸ் தான். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அது 2D ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை 3D ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ அது எப்படி சொல்லுவோம் நம்ம லென்த்துக்கு? ஸோ 2Dனா லென்த், ஹைட்டு, அதோட வித்து. இதை வந்து 2D ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். 3D ஆப்ஜெக்ட்னா அதோட லென்த்து, வித்து அண்ட் திக்னஸ். இது மூணுத்தையும் சொல்கிறதுக்கு 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ 1D அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ 1D அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 1Dன்னு சொல்லுவோம். அப்போ அதையுமே நம்ம லென்த்தில் தான் கால்குலேட் பண்ணுவோம். இது மாதிரி ஃபோர்ஸ், ஸ்பீட், இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தை தான் ஃபண்டமெண்டல் யூனிட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்ன்றது கெல்வின் கேல வந்து சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த ஹாட்டாக இருக்குது, இல்லை கோல்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம சொல்லணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அதை டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போது இதை மாதிரியான யூனிட்ஸ்லாம் சொல்ல முடியல, அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து டைம்ன்ற ஸ்பேஸையே நம்ம வந்து எடுப்போம். ஸோ டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு ரூட்லேருந்து இன்னொரு ரூட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் பண்ணுற ரூட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர்னு வச்சுப்போம். ஆனால் அது போகிற டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் போகும்போது 6 செகண்ட்ஸ் ஆகுது, அடுத்த முறை போகும்போது 3 செகண்ட்ஸ் தான் ஆகுது அப்படின்னும்போது, அப்போது அந்த ரூட்டில் எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை எதை பேஸ் பண்ணி சொல்லுவேன்னா, டைம் பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் இந்த 3த்துக்கானது. ஸோ லென்த், டெம்பரேச்சர் அண்ட் டைம்.